ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான லெமன் சாதம் ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே டைம் ட்ராவல் டைம்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது லெமன் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 2 பழுத்த எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 2, இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பொடி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 கப் அளவு கடலைப்பருப்பு, 1 கப் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது லெமன் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம கடாயை ஃபஸ்ட்டு காய வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற 2 முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற பூண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் பச்சை வாசனை போய் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெமனை புழிஞ்சு விட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இறக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம சாதம் சுட சுட சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதை போட்டு நல்லா கிளறிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த லெமன் வந்து ரைஸில் எல்லா அளவுக்குலையும் படுற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம இதில் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான லெமன் சாதம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ட்ராவல் டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.